ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு எடுத்துனோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 9 கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நவகிரகம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும். கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா GRU அப்படின்னு போட்டோம்னா வீடு, கிரகப்பிரவேசம் தான் போடணும். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க போல், அதே தப்பு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு அர்த்தம். அதனால் கிரகம் அப்படின்னால் வீடு, கிரகம் அப்படின்னால் கோள்கள். அந்த கோள்களில் 9 கோள்கள்: சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது. அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும். 12 ராசிகள் உண்டு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. இந்த 12 ராசிகளும் இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு, சந்திரனுக்கு கடக ராசி சொந்த வீடு. இப்போ 2 ராசி முடிஞ்சு இன்னும் 10 ராசி இருக்குது. இந்த 10 ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. சாயா கிரகம். சாயான்னா நிழல். சனீஸ்வரனுக்கு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன். சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியனுடைய பையன்தான் சனி. சூரியன்கிறவர் வெயில், அதுக்கு ஆப்போசிட்டு நிழல். அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ திமஹே தன்னோ மந்த பிரச்சோதய. நிறைய சொன்னோம்னா அப்போது இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள். அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது. அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம், விருச்சிகம். புதனுக்கு மிதுனம், கன்னி. குருக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனியினுடைய வீடுன்னு எடுத்துட்டால் மகரம், கும்பம். இப்படி முடிஞ்சுது. 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீதம் 10. சூரியனுக்கு 11, சந்திரனுக்கு 12. இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் அந்தந்த வீட்டிலேயும் அந்த கிரகங்கள் தங்காது. நம்மளாம் அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது. ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும் காலும் ஓடாது, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துட்டே இருப்பாங்க. அதற்கு பேர் பயிற்சி, சஞ்சாரம்னு பேர். அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனைஹி சரண். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாக மொல்ல, சரண்னா நடப்பவன். ஏன்னா ஊனம், அவர் ஒரு கால் வராதவர். அதனால் காலம் அடக்கித்தான் வச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும் பொழுது அவரை மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது. அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார். தர்பை வனம், ஆரண்யம்னா வனம், தர்பை காடு, அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு அதிதேவதையாக விளங்குகிறார். அங்கே அவரும் அங்கே அந்த கோவில்லையும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி, சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார்.
அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதமுள்ள இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். சனி பயிற்சி வர காலகட்டத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் கடகராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கடகராசி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ரொம்ப படாத பாடு, அஷ்டமச்சனி, சனி 8ல் இருக்கிறது போது ஆயுள் கண்டம், உயிர் தப்பிச்சு பிழைச்சிருந்திருக்கணும். துன்பம், துயரம், வேதனை, கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், எதிலையும் தோல்வி, எங்கே போனாலும் அவமானம், வெற்றி இன்மை, இப்படியெல்லாம் பலவிதமான பிரச்சனைகளோடு இருந்தவர்கள் கடகரம். ஏன்னா எந்த கிரகமுமே சரியில்லை. குரு 12ல் மறைஞ்சிருச்சு, கேது 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில், ராகு 7ஆம் இடத்துல, ஏதாவது ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு சொல்கிற அளவில் இல்லை. ஆனால் மற்ற 3 அங்கே தான் இருக்குது. இந்த சனி மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து விலகி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். ஓரளவு நன்மை, வருமானங்கள் பெருகும், திடீர் யோகங்கள் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். குறிப்பாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது அரசியல்வாதிகளுக்கு நன்மை. அரசியலில் பெரிய பெரிய பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டுக்கள், சம்பளங்கள் கிடைக்கும், சம்பள உயர்வுகள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடகராசினியர்களுக்கு இந்த அரசாங்க விருது, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய விருதுகள்லாம் அறிவிப்பாங்க. அதில் இந்த கடகராசியில் பிறந்திருந்தால் அந்த விருது வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி, இப்போ திடீர் பாக்கியங்கள் ஏற்படும். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். கால்நடை பராமரிப்பு பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படும். நீர் ஆதாரம், நீர் வளங்கள், குடிநீர் வடிகால் வாரியம், பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி இதில் வேலை செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் பார்ப்பவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். பித்ருராஜ்ய சொத்தும் வாங்குது. தகப்பனார் வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் விலகி நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். புதிய அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். திருமண பேச்சு கைகூடும். கணவன் மனைவி பிரிந்திருந்தால், கண்டிப்பாக சில பேர் வீட்டில் பிரிஞ்சு தான் இருந்திருப்பாங்க, சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 3, 6, 11 தவிர மற்ற எல்லா ராசிக்காரர்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்தாலும் கடகராசி நேயர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய பலாபலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு வாழ்வாங்க வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.